வணக்கம் நண்பர்களே. கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல வராமல் அதோட பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக வந்துட்டு இருந்துச்சு. நம்ம அன்ஹெல்தி உணவு பழக்கங்கள், அதாவது சரியில்லாத ஆகாரங்கள் சாப்பிட்றதுனால தான் முக்கியமாக நம்ம உடம்புல அந்த கொலஸ்ட்ராலோட கெட்ட பாதிப்புகள் வருது. சில உணவுப் பொருட்கள் நம்ம கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு படுற கெடுதியை நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். பச்சை காய்கறிகள், முக்கியமாக கீரை வகைகள், கேபேஜ் முடிஞ்சால் கேபேஜ் சாப்பிடுங்க, வெங்காயம் சாப்பிட்டா ஓரளவுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரத்த குழாய்கள் அந்த அந்த டேமேஜ் வருது இல்லையா, கொழுப்பு படிஞ்சு வருது இல்லையா, அதை ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்துது. இரண்டாவதாக இந்த பாதாம் பருப்பு. ஏன் இந்த பாதாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய காம்போனன்ட் இருக்கு. ஸோ இது இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, எல்டிஎல், அதை குறைக்கிறதாகவும் ஹெச்டிஎல் அந்த ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அதை அதிகரிக்கிறதுக்கும் உதவுறதாகவும் பல ஆய்வுகளை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நன்றி. மனசு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப மனசுல ஒரு பிரச்சனை குழப்பமாவே இருக்கு அப்படின்னா, இந்த அம்பாளை ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி, அம்மா இந்த பிரச்சனையை நீ பாத்துக்கோ அப்படின்னு